திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் தம்பிமார்களை, என்னுடைய சிந்து மன்றத்து சிங்கங்களை, கோடி கருப்பு சட்டை, தாங்கி பிடி கருப்பு கொடி, அந்த கருப்பு கொடி இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிர்த்து காட்டும் வெறுப்பு கொடி, அது தமிழரது நெருப்பு கொடி, தமிழாதி குடிக்கும் பொறுப்பு கொடி. அப்படி குடி. ஆமா, இத்தனை நாள் நடந்த பொங்கல் தான் வேற. இத்தனை நாள் நம்ம பண்ண பொங்கல் தமிழன் பொங்கல், இது தன்மான பொங்கல். இத்தனை நாள் இருந்தது தை பொங்கல், இது தன்னம்பிக்கை பொங்கல். இத்தனை நாள் பண்ணது சர்க்கரை பொங்கல், இது தமிழனோட அக்கறை பொங்கல். இத்தனை நாள் நம்ம பண்ணது இனிப்பு பொங்கல், இது நம்மளோட எதிர்ப்பு பொங்கல். நம்மளுடைய கருப்பு பொங்கல், நம்மளோட வெறுப்பு பொங்கல், நம்மளுடைய பொறுப்பு பொங்கல், நம்மளோட நெருப்பு பொங்கல். இத்தனை நாள் பண்ணது பொங்கும் பொங்கல், இப்பொழுது பொறுப்பும் பொங்கல். இத்தனை நாள் பொங்கலோ பொங்கல், இது போராட்ட பொங்கல். இத்தனை நாள் நம்ம பண்ணி காட்டுறது பச்சரிசி பொங்கல், இப்பொழுது பண்பாட்டு பொங்கல், நம்முடைய பாரம்பரிய பொங்கல். இத்தனை நாள் பண்ணது நாம் செய்து காட்டியது வெண்பொங்கல், அது பெண் பொங்கல். இப்பொழுது தமிழ் ஆண்களின் பொங்கல், இது தமிழ் சிங்கங்களின் பொங்கல், கொள்கை தங்கங்களின் பொங்கல், தமிழ் சங்கங்களின் பொங்கல். இத்தனை நாள் நாம் கொண்டாடியது கொண்டாட்ட பொங்கல், இப்பொழுது நாம் செய்ய போவது போராட்ட பொங்கல். இத்தனை நாள் நாம் கண்டது மாட்டு பொங்கல், இப்பொழுது மானமுள்ள தமிழரின் பொங்கல், மாணவர்களின் பொங்கல். இன்னும் சொல்ல போனால் மாடுகளின் இத்தனை நாள் கண்டது மாடுகளின் குழம்பு பொங்கல், இப்பொழுது நாம் கொண்டாடுவது இந்த சிலம்பு பொங்கல். இத்தனை நாள் கண்டது கொம்பு பொங்கல், இப்பொழுது காணப்போவது சிம்பு பொங்கல். தமிழரது அம்பு பொங்கல், தமிழரது தெம்பு பொங்கல். எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தனை நாள் கொண்டாடியது காணும் பொங்கல், இப்பொழுது மற்றவர்கள் காணப்போவது வரலாறு காணா பொங்கல் என்பதை எடுத்துக்காட்ட தமிழரை ஏந்த கருப்பு கொடி, அந்த மத்திய அரசுக்கு காட்டு வெறுப்பு கொடி, அது தமிழரது நெருப்பு கொடி.